கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 71ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு நினைவு கூறுதலில் பங்கெடுப்பது ஏன்? அன்பானவர்களே, அர்ப்பணித்தவர்களாகிய நமக்கு முன்பாக இருக்கும் ஒரு பொதுவான கேள்வி, நினைவு கூறுதல் அனுசரிப்பின் போது நாம் ஏன் அந்த அடையாளங்களில் அப்பம் மற்றும் பாத்திரம் பங்கெடுக்கிறோம் என்பதே. இதற்கு வேதாகமத்தின்படி 2 மிக முக்கியமான காரணங்கள் உண்டு. முதலாவது, கர்த்தர் இயேசுவின் மரணத்தை நினைவு கூறுதல். லூக்கா 22வது அதிகாரம் வசனம் 19 கர்த்தர் இயேசு சொன்னது போல என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்ற கட்டளை. இரண்டாவது, மத்தேயு 20வது அதிகாரம் 22 மற்றும் 23 வசனங்களின்படி அவருடைய பாடுகளின் பாத்திரத்தில் பங்கு பெறுதல். இந்த 2 காரணங்களுமே உலகம் கேட்கும் கேள்விக்கு நம்முடைய பதிலாக அமைகின்றன. இதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். முதலாவது காரணமான அவருடைய மரணத்தை நினைவு கூறுதல் பற்றி அப்போஸ்தலர் பவுல் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் வசனம் 24 மற்றும் 26 என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று தெளிவாக கூறுகிறார். இங்கே அப்பம் என்பது நமக்காக பிற்கப்பட்ட கர்த்தர் இயேசுவின் சரீரத்தையும், பாத்திரம் என்பது நமக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தையும் குறிக்கிறது. நாம் ஆண்டுதோறும் இந்த ஆசரிப்பை செய்யும் போது நமக்காக கர்த்தர் இயேசு மீட்கும் பொருளாக பலியானதை வருடந்தோறும் அறிவிக்கிறோம். உலகம் அவருடைய மரணத்தின் சாட்சிகளாகிய நம்மை கவனிக்கிறது. இரண்டாவது காரணம், பாடுகளின் ஐக்கியம். கர்த்தர் இயேசு தன் சீஷர்களிடம் மத்தேயு 20வது அதிகாரம் வசனம் 22 நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் கூடுமா என்று கேட்டார். அவர்கள் கூடும் என்று சொன்னபோது அவர் என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் என்று ஊக்கப்படுத்தினார். அதன்படி அடையாளங்களில் பங்கெடுப்பவர்கள் விசேஷித்த உடன்படிக்கை செய்து கொலேசையர் 1வது அதிகாரம் வசனம் 24 கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக தங்கள் சரீரங்களில் சந்தோஷமாக பூர்த்தி செய்கிறார்கள். இந்த அப்பமும் பாத்திரமும் சபையின் தலையாகிய கிறிஸ்துவோடு அவருடைய சரீர அங்கங்கள் அவரை போலவே ஒரே நோக்கத்துக்காக பலியாவதை உறுதிப்படுத்தி முத்திரை இடுகிறது. இந்த நினைவு கூறுதல் ஆசரிப்பை கவனிக்கின்ற திரளான உலக ஜனங்கள் கிறிஸ்துவின் மரணத்தை மட்டுமே நினைவு கூறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் மெய்த்திருச்சபை என்கிற சிறு மந்தையை சேர்ந்தவர்கள் மட்டுமே அவருடைய பாடுகளில் பங்கெடுக்கிறார்கள். அவர்கள் கர்த்தர் இயேசுவின் மரணத்தை நினைவு கூறுவதோடு மட்டுமல்லாமல் அவரோடு பாடுகளில் பங்கு பெற உடன்படிக்கையும் செய்கிறார்கள். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் வசனம் 28 சொல்லும் தன்னைத்தானே சோதித்தறிதல் என்பது இந்த 2வது வகுப்பாராகிய கிறிஸ்துவின் பாடுகளின் பங்காளிகளுக்கு மட்டுமே உரியது. இந்த நினைவு கூறுதல் ஆசரிப்பு என்பது விசுவாச குடும்பத்தாரை வேறு பிரித்து தெளிவாக காட்டுகிறது. இதை பழைய ஏற்பாட்டின் நிழலான சம்பவம் உறுதிப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டில் உள்ள நிழலான பஸ்காவை மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் அனைவரும் கவனமாய் ஆசரித்தனர். ஆனால் அவர்களில் முற்பிறந்தவர்கள் மட்டும் விசேஷித்த விதமாக பாதுகாக்கப்பட்டனர். அதே போலவே கர்த்தருடைய ராபோஜனத்தை உலகில் அநேகர் அவருடைய மரணத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்த்தாலும் கிறிஸ்துவின் சரீராங்கங்கள் மட்டுமே அந்த பாத்திரத்தில் பங்கெடுக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் வசனம் 17 சொல்லப்பட்டபடி அநேகரான அவர்கள் ஒரே அப்பம், ஒரே சரீரமுமாய், ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும், ஒரே ஞானஸ்தானமும் கொண்டு ஒரே சிந்தனையில் அவருடைய பாடுகளின் பாத்திரத்தில் பங்கெடுக்கிறார்கள். ஆகவே நாம் நினைவு கூறுதலில் பங்கெடுப்பதற்கான காரணம், கர்த்தர் இயேசுவின் மரணத்தை 2 வகையில் சாட்சியாக அறிவிக்கிறோம். உலகத்தின் ஜீவனுக்காக அவர் தன் ஜீவனை மீட்கும் பொருளாக கொடுத்ததையும், தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவின் சரீரமாகிய நாம் அவருடைய பாடுகளில் குறைவானதை நம்முடைய சக அங்கங்களுக்காக பாடுபடுவதற்காக செய்து கொண்ட பலியிலான உடன்படிக்கையும் நினைவு கூறுகிறோம்.
இப்படியாக விரைவில் கிறிஸ்துவின் சபை நிறைவடைந்து அவர்கள் மூலமாக கிறிஸ்து இயேசுவின் மீட்கும் போலின் ஆசீர்வாதம் முழு உலகிற்கும் சென்றடைய ஜெபிப்போம். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு பஸ்கா பாவ நிவாரண நாள் கால இடைவெளிக்கான நோக்கம். இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.